இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கின்றோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது கலக்கம் நிறைந்த ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். உலகத்தில் உள்ள மிகப்பெரிய தேசங்களின் தலைவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் எப்பொழுது 3ஆம் உலகப் போர் ஏற்படும் என்பதை அவர்கள் மிகுந்த பயத்தோடு மிகுந்த கலக்கத்தோடு அதை குறித்து எண்ணிக்கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்க முடியும். அது மாத்திரமல்ல, ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலே ஏற்படுகின்ற திடீரென்று தோன்றுகின்ற பிரச்சனைகள் நமக்கு கலக்கத்தையும் பயத்தையும் உண்டாக்குறதாக காணப்படும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன போது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னார். நாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, அபிஷேகம் பெற்ற தாவீது கோலியாத்தை பார்த்து, இவன் நிமித்தம் ஒருவரும் கலங்கவும் துவளவும் வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். நன்றாய் இராணுவ பயிற்சி பெற்றுக்கொண்ட இஸ்ரவேலின் இராணுவ வீரர்கள் 40 நாள் அளவும் புறமுதுகு காட்டுகிறவர்களாக காணப்பட்டார்கள், பயந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்ட தாவீது அங்கு வந்தபோது, இவன் நிமித்தம் ஒருவரும் கலங்க வேண்டாம், இவனை நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வெற்றி பெறுவேன் என்று சொல்லி அந்த யுத்தத்திலே ஒருவேளை ஒரே ஒரு கவன்களாலே அவனுடைய நெற்றிலே படும்படியாய் வீசி அவனை சாய்த்தான் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். தாவீது ஆட்டின் பின்னே போய் கொண்டிருந்தான். எந்தவித இராணுவ பயிற்சியும் கிடையாது. அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை காணப்பட்டது. கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்திலே வருகிறேன், ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், நான் அவனை மேற்கொள்வேன் என்ற அந்த நம்பிக்கையிலே அவன் கோலியாத்தை முறியடித்தான் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, திடீரென்று தோன்றுகின்ற அந்த பிரச்சனையிலே புயல் காற்று வீசுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படலாம். ஒருவேளை சீஷர்கள் நடுக்கடலிலே பயணித்துக் கொண்டிருந்தார்கள். காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினாலே தண்டு வலிக்கிறதில் மிகவும் வருத்தப்பட்டார்கள். இயேசு அதை கண்டார், கடலின் மேல் நடந்து வந்தார், அவர் இருந்த படவிலே அவர் ஏறினார், காற்றை அலட்டினார், அமைதல் உண்டாயிற்று. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன் சூழ்நிலை உனக்கு எதிரான ஒரு சூழ்நிலையாய் காணப்படலாம். நீ கலங்கி கொண்டு இருக்கலாம் அல்லது பயந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை நோக்கி வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வந்து உனக்கு எதிரான காரியங்களை முறியடிக்கிறார், உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை முறியடிக்கிறார், உனக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்களையும் அவர் முறியடிக்கிறார். உன் தலையை சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்துகிறவராக காணப்படுகிறார். ஒருவேளை நம்மோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்ற விசுவாசம் சூழ்நிலையை மாற்றிவிடும் என்பதாக நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். யோபுவின் சூழ்நிலை மிகவும் பயங்கரமான ஒரு சூழ்நிலை. எல்லாவற்றையும் இழந்து போனான், செல்வ சீமானாய் வாழ்ந்தான். ஒரே நாளிலே சம்பத்துக்கள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து போனான். அது மாத்திரமல்லாது அவனுடைய சரீரத்திலே பருக்கள் என்னும் கொடிய நோய் காணப்பட்டது. அவன் ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சூழ்நிலையிலே அவனுக்கு உறுதுணையாய் நிற்க வேண்டிய மனைவியும் அவனை பார்த்து,
நீ இன்னுமாய் ஜீவனோடு கூட இருக்கிறாய், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் அங்கே அறிந்து கொள்ள முடியும். வார்த்தைகளால் துளைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, சரீரத்திலே பலவீனப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்ளக்கூடிய அந்த நம்பிக்கை யோபினிடத்திலே நிறைவாய் காணப்பட்டதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, வியாதி உன்னை உருக்குலை செய்கின்ற ஒரு காரியமாய் இருக்கலாம். வியாதியின் நிமித்தமாய் நீ எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நபராய் காணப்படலாம். கவலைப்படாதே. நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கின்ற பொழுது அவர் உன் வியாதியை உன்னை விட்டு விலக்கி உனக்கு அற்புதத்தை செய்து இழந்து போன எல்லாவற்றையும் உன்னுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையிலே இரண்டத்துணையாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் கலங்க வேண்டாம். பணி செய்கின்ற ஸ்தலத்திலே ஐயோ எனக்கு கிடைக்க வேண்டிய உயர்வை மற்றவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்களே என்று சொல்லி நீங்கள் கலங்க வேண்டாம். ஆண்டவரை நோக்கி பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஒரு பெரிய வெற்றியை, ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, இந்த காலை வேளையிலே நீ ஆண்டவரை நோக்கி பார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்ற வார்த்தையின்படி நீங்கள் சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து துவண்டு போக வேண்டாம். உங்கள் சூழ்நிலைக்குள்ளே அல்லது உங்கள் சூழ்நிலையை உள்ளே இயேசு கிறிஸ்து வந்து உங்களுக்கு உதவி செய்கிறார் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். தேவனாலே எல்லாம் கூடும் என்று வசனம் சொல்லுகிறது. இயேசுவாலே எல்லாம் கூடும். அவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். அவர் உங்கள் நடுவிலே அற்புதராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே அவர் உங்களுடைய சரீரத்திலே தம்முடைய வல்லமை அனுப்பி உங்களை குணப்படுத்துகிறார். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் முறித்து போடுகிறார். உன் சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய சத்துவத்தை பரிசுத்த ஆண்டவர் உனக்குள்ளே நிறைவாய் கொடுக்கிறார். அம்சபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். பயந்து பயந்து கலக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்காக நோக்கி பார்க்கிறோம். ஐயோ, என் வியாதி என்னை மிகவும் நெருக்குகிறதே என்று சொல்லி கலக்கத்தின் மத்தியிலே காணப்படுகிற ஜனங்களுக்காக நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை அவர்களை பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, சத்துருக்களினால் உண்டான போராட்டத்தினாலே நிலை குலைந்து நிற்கிற நபர்களுக்காக நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறோம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வசனத்தின்படி அப்படிப்பட்டவர்களுக்காக நீர் துணை நின்று அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அதிசயத்தை செய்யும்படியாய், வாழ்க்கையிலே ஒரு பெரிய உபகாரத்தை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறோம். யுத்தம் கர்த்தருடையது என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உடையவர்களுக்காகவே, நம்புகிறவர்களுக்காகவே, விசுவாசிக்கிறவர்களுக்காக நீரே யுத்தம் பண்ணி ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறீர்கள். நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை எங்களை பலமாய் சூழ்ந்து கொள்ளட்டும். நான் நம்புகிறது அவராலே வரும் என்ற வார்த்தையின்படியே நம்பிக்கை எல்லாவற்றையும் நீர் கனப்படுத்துகிறீர். நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும். கிருபை பலமாய் சூழ்ந்து கொள்ளட்டும். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென்.